சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ, என்ன ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம் நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லைன்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு. சாலியம் முண்டி போற நட்ராத்துல வந்து. டேய் யாரடா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தான்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யார் பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா, என்ன புருஷலியே பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேமா? புருஷலின்னு எழுதி வச்சிருக்கா. ஏய் ஏய் டேய் ஏய் கரெக்ட்டா ஆயிடுச்சுடா. சூப்பரா. ஏய் யாமினி. ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம், உட்காரு. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதே சொல்லமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏன்டா? ஒண்ணும் இல்லாம இல்ல, இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமைல. அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம், சிக்கன் வெட்ட வேலை மிச்சம் பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாம் மயில, காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில, செத்துறோம். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமா போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயில உன் கட்டிங்க. என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியா கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவேனா மயிலு? வர ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போதே. போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்லை. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லெமன் மிக்ஸ் பண்ண வச்சுக்கா, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லண்ணே, அது ச்சே, சரக்கு பார்த்ததும் மார்க்கெட்ல இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலையும் உள்ளிட்டோம். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு. அப்படியே சில்லுன்னு 2 சோடா வாங்கினா. பத்தாச்சு. எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2 ரவுண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துடுவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட், ஒருத்தன் கடைக்குள்ள வரல.
உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்புல, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு என்ன பயந்துருக்கேன் நான். சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? ஆஹா வரலம்மா, ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. அண்ணா வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேர் சொன்னா மட்டும் புரிஞ்சு போகுதா? ஏய் இந்த கிளாஸ். இந்த வரேண்ணா. டா கிளாஸ் இங்க இருக்குண்ணா, நைட் வர. இதோ அதில் நெருக்குன்றதுல இந்த வரத்துக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? லோகே பாரா. ஃபோன்ல எவ்வளவு பிட்டு வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாம் பார்த்து பார்த்தானே இந்த மாதிரி போனேன். சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 ஃபோன் பத்தாதா? இங்க பாத்துருக்க. நம்ம ஊர் மேட்டர்டா. செம்ம அத பிட்டு. இன்னும் நீ பார்க்கல? ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மேட்ச் கூட ஒன்று ஆடுறாங்கடா. ஏய் இது என் செல்லு ஏத்து. ப்ளூடூத் ஆன் பண்ணு. சைடு சேர்ந்துச்சு. ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லைண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்கிறாப்புல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்போ கிளம்புங்க, காலைல சாய் வாங்க. ஏய் என்னங்கடா? இல்லை, நாங்கள் கடையில் தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ரூம் போங்க, நாங்கள் பார்த்துறோம். போ போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானம் வந்து இறங்கியிருக்கு, கல்லா வேற திறந்து கிடக்கு. போதையில் கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒன்று பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா. சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்களோடு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் தெரியாது. கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். சொல்லலாம் கேளு. ஏய் ஏய் டைம் என்ன? பஸ் வர நேரம் தான். சரி இந்தா இதை கொடு. இந்தா கிளம்பு. ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நிட்டுற? நானும் பார்த்துட்டு ஏத்து பேசுறேன். ஓடிடு இன்னொரு தர. ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டாக வந்திருப்பான், தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா. டேய் அழுகுற? டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் மேலே எப்படா கையை வைப்பான்? அவன் யாரு?
முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல, நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது, கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். நம்ம சும்மா அப்படி சொல்லாதடா, கடை நமக்கு முக்கியம்டா, அது வேணும். டேய் அண்ணே அண்ணே ஏந்திரிங்கண்ணே. ஏந்திரிங்கண்ணே. ஏய் அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக சேட்டு அடுப்பை தவி, நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மேலு, தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. பசங்களா நைட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புது சரக்கு நல்லது தெரியல, கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா, நீயே கொண்டு போய் விடுறா, அடிப்பான்டா. போடா போ, கொடுத்துட்டு வா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல. பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், வெள்ளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன ஓரம் பண்ணிட்டு அண்ணா தெரியாம போட்டேன். என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? மா ஒரு பேப்பர் கொடு, நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்காதீங்க. என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணி கூடாது? நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுது. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு வா. ஏய் நான் கைய வச்சு போன் பண்ணி இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போய் ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட
எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சு அப்புறம் கடையில வந்து குடிக்கிறா அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சு. அந்த கடையை குடோனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கலை. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்கிற இடத்துல ஒன்று புரிஞ்சுக்காச்சு. உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு தான் அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கடை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுன்னா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். டேய் நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்புறல? நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு. போ. ஏய் போட நட்ரா. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் இங்கே இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்கல. போடா போடா. உட்காருங்க. ஐயா உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. வாடா.